கர்நாடக உயர்நீதிமன்றம் பள்ளி பேருந்துகள் மற்றும் வேன்களில் பயணிக்கும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு பள்ளி நிர்வாகமே முழு பொறுப்பு வகிக்க வேண்டும் என்று முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. பெங்களூருவில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற துயர சம்பவம் ஒன்றை தொடர்ந்து இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. அச்சம்பவத்தில் பள்ளி பேருந்தில் இருந்து இறங்கி வீட்டிற்கு செல்ல முயன்ற எல்கேஜி மாணவர் ஒருவர் அதே பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதனையடுத்து பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த போது நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. தீர்ப்பில் குழந்தைகள் பள்ளி பேருந்தில் ஏறிய தருணத்தில் இருந்து அவர்கள் மீண்டும் பாதுகாப்பாக வீட்டிற்கு அல்லது நிர்ணயிக்கப்பட்ட நிறுத்தத்தில் பெற்றோர் காப்பாளர்களிடம் ஒப்படைக்கப்படும் வரை அவர்கள் முழுமையாக பள்ளியின் கண்காணிப்பிலேயே இருப்பதாக கருதப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் பள்ளி பேருந்து நிறுத்தங்களில் குழந்தைகளை பெற்றோர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட காப்பாளர்களிடம் நேரடியாக ஒப்படைப்பதை பேருந்து உதவியாளர் உறுதி செய்ய வேண்டும் என்றும், பெற்றோர் வராத நிலையில் குழந்தையை தனியாக வீட்டிற்கு அனுப்பக்கூடாது, பாதுகாப்பாக மீண்டும் பள்ளிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. குழந்தை பேருந்தில் இருந்து இறங்கிவிட்டதால் பள்ளியின் பொறுப்பு முடிந்துவிட்டது என்று கூறி பள்ளி நிர்வாகம் தங்கள் கடமையில் இருந்து விலக முடியாது என்றும் நீதிமன்றம் கடுமையாக தெரிவித்துள்ளது. விதிமுறைகள் மீறப்பட்டு விபத்து ஏற்பட்டால் அதற்கு பள்ளி முதல்வரும் தாளாளரும் நேரடியாக சட்டப்பூர்வ பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு கர்நாடகாவில் பள்ளி வாகன பாதுகாப்பு நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்தும் முக்கியமான எச்சரிக்கையாக கருதப்படுகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் பள்ளி வாகன பாதுகாப்பு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைமுறையில் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் முன் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்து தகுதி சான்றிதழ் வழங்குவது வழக்கமாக நடைபெற்று வருகிறது.